அதாவது தேமுதிக எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும், விஜயை பற்றின பிரேமலதாவோட கருத்தெல்லாம் வந்து ரவீந்திரன் சொன்னார். அதனால் வந்து தேமுதிகவுடைய பாஸ்ட் ரெக்கார்டை பார்க்கும்பொழுது 21 தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்க, அமமுகவோட போய் சேர்ந்தாங்க 60 சீட்டுக்காக. அதிமுக திமுக கூட்டணியில் இல்லைன்னா அமமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்போது இப்போவும் திமுக அதிமுக ரெண்டு இடத்துல அவங்க கேட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னா அவங்க விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான அவங்க நிரூபிக்கப்படாதவர், ஓட்டு என்ன இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட அதே விஜய் கட்சியோட அவங்க சேர மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஆக்சுவலாக. அதனால் வந்து தேமுதிகவுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம தேமுதிகவை பற்றி கணிக்க முடியாது சரியா, அவங்க எந்த இடத்துல சேருவாங்கன்னு கணிக்க முடியாது. அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2000 ஓட்டுகள் வந்து தேமுதிகவுக்கு இருக்குது. அதுவும் 4 முனை போட்டியில் வந்து வெற்றியோட வித்தியாசம் 500 1000ன்னு போகும்போது ஒவ்வொரு சின்ன கட்சியும் முக்கியம் என்பதை திமுக உணர்ந்திருக்கிறது, வேறு கட்சி அதிமுகவும் உணர்ந்திருக்கும். அதனால் வந்து தேமுதிகவுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும், தாவேக்காவுக்கு தேமுதிக அட்வான்டேஜாக இருக்கும். சில குறிப்பிட்ட தொகுதிகள் அது மத்திய வட மாவட்டங்களில் இருக்கலாம், இல்லை தெற்கு வந்து விருதுநகர் ராஜபாளையம் போன்ற இடங்கள்ல கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் இருக்கலாம். குறைந்தபட்சம் 60 தொகுதிகளில் அவங்க வந்து வெற்றியை வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணுறதுல சாய்க்கிறதுல அந்த பக்கம் இந்த பக்கம் சாய்க்கிறதுல ஒரு பங்கு வகிப்பாங்கன்னு என்பது என்னுடைய கருத்து. இல்லை பிரியன் ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறதுபடி வந்து குறைச்சி மதிப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து ஒருவேளை திமுக ஆப்ஷனே எடுத்தாலுமே கூட அங்கே மட்டும் என்ன டபுள் டிஜிட்லேயே சீட்டு கொடுத்துட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. ரவீந்திரன் இதை குறுக்கிட்டாரு. ஒரே செகண்ட் இருக்க பிரியன் ஒரே செகண்ட் இருக்க. ரவீந்திரன் இதை குறிக்கிறாரு. ஒரே செகண்ட். சகோதரர் பிரியன் சொன்ன கருத்து ஏற்புடையதுதான். பட் அதில் என்னன்னா அந்த மெயின் புள்ளியே இதுக்குள்ள தான் வருது. எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தன் விருப்பப்படி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அநீதியாக சமூக நீதிக்கு எதிராக ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்தாரு. அந்த இடஒதுக்கீட்டை துணிச்சலோட தமிழ் மண்ணில் எதிர்த்த ஒரு சிலர் தான் முதுகெலும்போட எதிர்த்தாங்க. தவறு, எடப்பாடி பண்ணுறது தவறு, இது சுயநலத்துக்காக ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுற தவறுன்னு ஒரு சிலர் தான் சொன்னாங்க. பலர் எடப்பாடி பழனிசாமி செய்கிறது பற்றி பேசாமல் தான் பலரும் கள்ளமௌனம் தான் சாதிச்சாங்க. அந்த சூழ்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும் துணிச்சலாக அதை எதிர்த்தார். இந்த இடம் தான் அங்கே பிரச்சனை வரக்கூடிய இடம். இது விஜயகாந்த் தேமுதிக வெர்சஸ் ராமதாஸ் பாமகன்னு 2006 இருந்தே வந்த அந்த மோதலோட ஒரு வெளிப்பாடு தான் அது அன்னைக்கு வெளிப்பட்டது. அன்னைக்கு வெளிப்பட்டதுனால பாமக தான் முக்கியம்னு சொல்லி அவர் 93,000 ஓட்டுல அவரோட முடிவு சரிதான், தான் எம்எல்ஏ ஆனாதான் தன்னோட அரசியல் நிற்கணும்னு 8,000 ஓட்டு மக்களவை தேர்தலில் கீழே போன எடப்பாடி செக்மெண்ட்ல 93,000 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். அதற்கு அவர் காவு கொடுத்தது தேமுதிக அலையன்ஸை அவர் கைவிட்டார். அந்த சூழ்நிலையில் 5.5 விழுக்காடு வாக்குகளை மக்களவையில் நிரூபித்த ப்ரூவ்டு லீடர் தினகரனோட அவங்க வந்து 60 சீட்டுகள் வாங்கி கூட்டணி போனாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதே வேளையில் பிரியன் சொல்றத மறுத்து சொல்றதுக்கு நான் தயார் இல்லை. அது தேமுதிக எடுக்க வேண்டிய முடிவுங்கிறதே நீங்க சொல்றது வரலாம். அப்போ வந்து ஒருங்கிணைந்த பாமக இன்னைக்கு பாமகவே ரெண்டா இருக்குல்ல, அதுதான் மேலும் பிரச்சனை. பாமக 2ஆன பிறகும் 2.6 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிக விட 4.3 விழுக்காடு வாக்கெடுத்து 2ஆ உடைஞ்ச பாமகவுக்கு 23 தங்களுக்கு 6ங்கிறது தான் தேமுதிகவோட பிரச்சனை. அதே வேளையில் பாமகவை பொறுத்தளவில் அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் 10.5 சொல்லி நின்னா எடப்பாடிக்கு அது பெரிய சிக்கலாகும். ஐ கணேசன் ஒரு கட்டத்தில் எடப்பாடியை 3ஆவதே ரெட்டையிலே எடப்பாடியில் வீழ்த்திருக்காருங்கிறதும் வரலாறு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாமகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். தன்னுடைய பர்சனல் பொலிட்டிக்ஸை மீறி தான் பர்சனல் பொலிட்டிக்ஸை தாண்டி யாருக்கும் எதுவும் இல்லை. தான் முதல்ல எம்எல்ஏ சார் பிரியன் குறுக்கிடுறார். ஒரு செகண்ட் கேட்டு பதில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே பிரியன் சார், இதை வந்து எடப்பாடி பார்வையிலேருந்து இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது, தேமுதிக பார்வையிலேருந்து தான் பார்க்கணும். எடப்பாடிக்கு பாமக வந்து முக்கியமாக இருக்கலாம், ஆனால் தேமுதிக பார்வையிலேருந்து எது ஆதாயமோ அதை தான் அவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து கடைசியில் கிடைக்கலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணியில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இடங்கள் கிடைக்கும்ன்றது உண்மைதான். ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் இடங்கள் கிடைச்சாலுமே
அதில் பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத தேமுதிக உணரும் ஆக்சுவலாக. அதனால அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது கிடைக்கலன்னா தான் ஏத்துக்கலன்னா அவங்க போனாங்கன்னா அது அவங்களுடைய இஷ்டம். பிரியன் கருத்து கரெக்ட். பிரியன் கருத்து சரி. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெபாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்ல. இதற்கு கடந்த கால ஆதாரத்தை கொண்டு பல தரவுகளை என்னால சரமாரியாக சொல்ல முடியும். பிரியன் கருத்தை ஆமோதிக்கிறேன். அதாவது எடப்பாடி வந்து பாமகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பாமக இப்போ பிளவுபட்டு கிடக்குறது உண்மைதான். ஆனால் அதோட ஓட் பேங்க் வந்து எலெக்ஷன் போது எப்படி போகும், ஒன்னா அன்புமணி பின்னாடி போகுமா ராமதாஸ் பின்னாடி போகுமான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, போன தேர்தலில் வந்து 10.5 கொடுத்து கூட அதிமுகவுடைய ஒரு ஓட்டு கூட வந்து பாமகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கிடையாது. இப்போ வட மத்திய மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் 15 இடங்கள்ல அதிமுக வின் பண்ணாங்க. ஒரு இடத்துல மயிலத்தில் மட்டும்தான் வந்து பாமக வின் பண்ணாங்க. அப்ப ஏன் வந்து பாமகவுக்கு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல? இந்த வருத்தம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு, ஆக்சுவலா அன்புமணி அவர்களுக்கு இருக்கு. அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. இந்த வாட்டி அவங்க சீரியஸா யோசிக்கிறாங்க. அதிமுக ஓட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. அதனால எடப்பாடி நினைச்ச மாதிரி பாமக வந்து அவ்வளவு சுலபமா உடைச்சு போட முடியும் தெரியல. அவங்க ஹெவியா டிமாண்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.